நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கடவுளை நீங்கள் வணங்கினாலும், எவ்வளவு பூஜைகள் செய்தாலும், எத்தனை தடவை தொழுகையில் ஈடுபட்டாலும், வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை தாய் தகப்பன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆசையிலிருந்து விடுபட்டு துறவரம் சென்ற எனக்கும் கௌதம் புத்த பகவான் என்ன கூறுகிறார் தெரியுமா? துறவிகளே, உங்களை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த தாய் தகப்பன், தன் உடம்பிலே உள்ள ருதிரத்தை பாலாக உனக்கு ஊட்டி பசியை ஆற்றிய உன் தாய் இந்த உலகத்தில் உனக்கு முக்கியம். 2 கண்கள். இறுதியாக அவர்களை பார்க்க வேண்டிய கடமை உமக்கு இருக்கின்றது. உன் தாய் தகப்பனை பார்க்க வேண்டும். நீர் இருக்கும் ஆசிரமத்திலே வேறையாக ஒரு அறையை அமைத்து அங்கே கொண்டு வந்து தாயும் தகப்பனையும் வைத்து பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். காலையிலிருந்து திருவோடு ஏந்தி ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து கொண்டு வரக்கூடிய உணவில் முதல் பாகத்தை தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீ சாப்பிட வேண்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, துறவரம் சென்ற எனக்கும் கௌதம் புத்த பகவான் இட்ட உத்தரவு தாய் தகப்பனை பார்க்க வேண்டுமாக இருந்தால், இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். சைவ சமயத்தில் ஒரு அழகான கதை இருக்கின்றது. சிவபெருமானும் உமாதேவியாரும் தன் 2 குழந்தைகளையும் அழைத்து, விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் அழைத்து, இந்த உலகத்தை சுற்றி வந்தவர்களுக்கு முதல் மாங்கனியை தருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். முருக பகவான் மயில் மீது உலகத்தை சுற்றி வருவதற்கு சென்று விட்டார். விநாயக பெருமான் சிவபெருமானையும் உமாதேவியும் அமர வைத்து அவர்களை சுற்றி வந்தார்கள். சிவபெருமான் கேட்கின்றார், எதற்காக எம்மை சுற்றுகின்றாய்? தாயே, தந்தையே, என் உலகம் நீங்கள் இருவரும் அல்லவா? அதான் உங்களை சுற்றி வந்தேன். என் உலகம் நீங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, சைவ சமயத்திலே முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கே உலகம் தாயும் தகப்பனுமாக இருந்தால், சாதாரண மனிதர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தாயும் தகப்பனும் எவ்வளவு முக்கியமானவர்கள் சற்று யோசித்து பாருங்கள். தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து முதல் பசியை போக்கி வளர்ந்த நாம் தாய் மனம் நோகும்படி வார்த்தைகள் பேசிவிடக்கூடாது. இன்று தாயின் மார்பில் வாய் வைத்து பால் குடித்து வளர்ந்துவிட்டு அதே வாயால் கேட்கின்றோம் தாயிடம் போய், நீர் எனக்கு என்ன செய்தாய் என்று சொல்லி. மகா பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று சொல்லுகின்றேன், எந்த ஒரு குழந்தை தாயிடமும் தகப்பனிடமும் போய் நீர் எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்கின்றார்களோ, அதுவே நரகத்தின் வாசல் உமக்காக திறந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே அம்மாவையும் அப்பாவையும் அன்பாக பார்த்து கொள்ளுங்கள், அரவணைத்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பிடி சாதம் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஊட்டி விடுங்க. பக்கத்திலே இருந்து இருவர் மீதும் கையை போட்டுக்கொண்டு, அம்மா அப்பா, உங்களுக்கு முதல் நண்பன் நான் இருக்கின்றேன், வாழ்க்கையில் பயப்படாதீர்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கள். அவர்களை புறக்கணித்து விடாதீர்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம் கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் தன் குழந்தைகள் நல்லா வளர வேண்டும், ஒழுக்கத்தோடு வளர வேண்டும், சமூகத்திலே மரியாதையோடு வளர வேண்டும் என்று. அன்பு நிறைந்த மாணவர்களே, தாய் தகப்பன் பேச்சை கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவிட்டால் அவர்களுடைய கண்ணீருக்கு நாளை நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அவர்கள் கவலைப்படுவார்கள். இறைவா, கஷ்டப்பட்டு வளர்த்தேன், சரியான வளர்ப்பு வளர்க்கவில்லையோ, என் குழந்தையை நல்லதொரு சமூகத்திலே நான் பயணிக்க விடவில்லையோ, என் வளர்ப்பு வீணாகிவிட்டதோ என்று கவலைப்படுவார்கள். ஆகையால் அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, கிடைத்த வாழ்க்கையிலே தாயும் தகப்பனும் மாபெரும் பொக்கிஷம். அவர்களை அன்போடு பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லும் வாக்கு வேத வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்டு வாழ்க்கையிலே பயணியுங்கள். என் வாழ்க்கை இன்று சிறந்து உங்கள் முன்னிலையிலே நான் தர்மத்தை போதிப்பதற்கான காரணம் என் தாயும் தகப்பனும். வாழ்க்கை அழகாக இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. நாம் வியாழ பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு, இந்த மகாவிஷ்ணு பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வளர்ப்புறை தேய்ப்புறையிலே அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த ஏகாதசி விரதம். இது பல்வேறு விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பாக இந்த ஏகாதசியிலே சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறும். இப்போ நம்முடைய ஆலயங்களிலே பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், அம்பாள் கோயிலோ சிவன் கோயிலோ, பரிவாரத்திலே இந்த மகாவிஷ்ணு மூர்த்தி இருந்தால், அனந்த சயனத்திலே மகாவிஷ்ணு இருந்தால் நாம் இந்த ஏகாதசியிலே பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த தவறாமல் இந்த ஏகாதசிகளிலும் இந்த மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. இந்த மாதங்கள் தோறும் வளர்புறையிலும் ஏகாதசி வரும், தேய்புறையிலும் ஏகாதசி வரும். ஏகாதசம் என்பது 11வது திதி. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி 11வது திதியாக இந்த ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வது. அங்கே துளசி பத்திரங்களினாலே மலர் மாலை கட்டி கொடுப்பது. நாம் எல்லாம் இந்த ஏகாதசியிலே துளசி இல்லத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வார்கள். இந்த துளசியை ஏகாதசி அன்று துளசியை பறிக்கப்படாது. முதல் நாளே இந்த துளசியை ஆய்ந்து ஒரு மஞ்சள் நீரிலே கழுவி சுத்தமான பாத்திரத்திலே வைத்து ஏகாதசிக்கு கொண்டு சென்று கொடுக்கலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த ஏகாதசி விரதத்திலே விஷ்ணு ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்து அங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுகின்ற துளசி தீர்த்தம் இதையும் பெற்று இறையருளையும் பெற்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து இறையர்களோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி
والصاحب بالجنب صدق الله العلي العظيم. மேலான சங்கிக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, தொடராக மனிதன் ஒவ்வொருவரும், முஸ்லிமான நாம் ஒவ்வொருவரும் எப்படி நமக்குள்ளால் பல கடமைப்பாடுகளை பெற்றிருக்கிறோமோ, இதே போன்று இஸ்லாம் நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளையும் வழிகாட்டி தந்திருக்குது. அதில் விசேடமாக அண்டை வீட்டானுடைய கடமை. அண்டை வீட்டானுடைய கடமை இஸ்லாம் எப்பயுமே மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்து வாழும் ஒரு மதம்தான் இஸ்லாம். பக்கத்து வீட்டார்களுடைய ஹக்குகளை பேணி நடந்துக்கோங்க. அண்டை வீட்டார்களுடைய கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது கூறினார்கள், மங்கான யுமினு பில்லா, யாரு அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபலா யுதி ஜாரஹு, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்துவிட வேண்டாம். அண்டை வீட்டானுக்கு நோவினை செய்பவன் மூமினாக இருக்கவும் முடியாது. அமல்ல பேணுதலாக இருப்பவர்கள், இபாதத்தில் பேணுதலாக இருப்பவர்கள் நாம், ஹுக்கூக்குல்லாவுடைய விஷயத்தில் பேணுதலாக இருப்பவர்கள் நாம், ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுடைய விஷயத்திலையும் பேணுதலாக இருக்கிறோமா, இதையும் யோசிக்கணும். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மாஸால ஜிப்ரீல் யூசினி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அண்டை வீட்டானுடைய கடமையை எந்தளவு வலியுறுத்தினார்கள் என்றால், அண்டை வீட்டானுடைய கடமையை எந்தளவு வலியுறுத்தினார்கள் என்றால், நான் பயந்து விட்டேன், ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய சொத்திலிருந்து எப்படி பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு போகுமோ, எப்படி மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, சகோதரர்களுக்கு ஒரு பங்கு போகுமோ, இது மாதிரி ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அண்டை வீட்டானுக்கும் ஒரு பங்கு போவது கடமையாகிவிடுமோ என்று எண்ணும் அளவுக்கு ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டானுடைய கடமையை மிச்சம் வலியுறுத்தினார்கள். மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் என்னோட மனசில், நான் என் பக்கத்து வீட்டானோட நடந்து கொள்கிற முறை என்ன? அண்டை வீட்டான் என்பவன் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 கடமைகளை பெற்றிருப்பான். சிலவேளை அவன் முஸ்லீமாக இருப்பான், சிலவேளை அவன் எங்களோட உறவினர்களில் ஒருவராக இருப்பான், சிலவேளை அவர் என் அண்டை வீட்டான் இருப்பான். 3 கடமைகள். சிலவேளை அவர் முஸ்லீம் இல்லை, ஆனால் என் உறவு, சிலவேளை என் உறவும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, ஆனால் என் பக்கத்து வீட்டான், அண்டை வீட்டான் முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் அவருக்கும் அந்த கடமைகளில் எந்த வேறுபாடும் கிடையாது என்பதுதான் இஸ்லாம். முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் நல்லா நடக்கணும், முஸ்லீம் இல்லாட்டி கணக்கெடுக்கப்படாது இல்லை. மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி ஒரு தடவை வீட்டுக்கு வராரு. வீட்டில் மாமிஷம் சமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. வீட்டுக்கு வரும் பொழுது மாமிஷத்தினுடைய வாசம் வருது. வரும் பொழுதே கேட்டார்கள், அஹுதீதி லிஜாரினல் யஹூத், எமது அண்டை வீட்டான் யூதனான யஹூதியான அந்த அண்டை வீட்டானுக்கும் இந்த மாமிசத்திலிருந்து ஒரு பங்கை கொடுத்தீர்களா? அவர் யூதன் தான், அவர் முஸ்லிம் அல்ல, மாற்று மத சகோதரர் தான், அவருக்கும் இங்கிருந்து ஒரு பங்கு கொடுக்கணும் என்பதுதான் எமது வழிகாட்டல். அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டுச்சு, அண்டை வீட்டான் என்றால் யார்? அண்டை வீட்டான் என்றால் யார்? எந்த பக்கத்தால் அண்டை வீட்டான் பார்க்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னுடைய வாசலுக்கு நெருக்கமாக யாருடைய வாசல் இருக்குதோ அவன்தான் அண்டை வீட்டார்களில் மிக நெருங்கியவர். உன்னோட வீட்டினுடைய வாசலுக்கு நெருக்கமாக யார்ட வாசல் இருக்குதோ அவர் தான் அண்டை வீட்டார் நெருக்கம். மேலான சங்கைக்குள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களோட பக்கத்து வீட்டானோட எல்லாம் சண்டை. அவர் மூஞ்ச பார்த்தா நாங்கள் மூஞ்ச பார்க்குறல்ல, அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்லல, வருஷ கணக்கு பிளவு. எங்களோட வீட்டு வேஸ்டேஜ் தண்ணி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குது. அவங்க வந்து பிரச்சனை படுத்தினதுனால அவங்களோட சண்டை. இன்னும் வேஸ்டேஜ் தண்ணி போயிட்டு கொண்டு தான் இருக்குது. எங்களோட வீட்டு டேங்கி நிறைஞ்சி தண்ணி அவங்களோட சீட்டில் கொட்டுது. மேலான சங்கைக்குள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த அநியாயம், ஏன் இந்த அக்கிரமம்? அண்டை வீட்டார்கள் ஒத்துமையாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி இபாதத்தில் ஹராம் இருக்குதோ, எப்படி முஆமலாத்தில் ஹராம் இருக்குதோ, அஹ்லாக்லையும் ஹராம் இருக்குது. என்ன ஹராம்?
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட 3 நாளைக்கு மேலால பேசாம இருக்கிறது ஹராம். என் அண்டை வீட்டானோட நான் பேசாம இருக்கிறேனா 3 நாள் பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். அதுல எந்த நான் இல்லைன்னு சொல்லல, மனிதனின் அடிப்படையில் இருக்கும். பக்கத்து வீட்டான் கொஞ்சம் கோவக்காரராயிப்பார், பக்கத்து வீட்டார் ஒரே என்ன சரி பிரச்சனைப்படுத்துறாரு, நியாயம், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஒரு 3 நாள் இஸ்லாம் அனுமதி தருது. 3 நாளைக்கு மேலால ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட பேசாமிக்கிறது ஹராம். நபி அவங்க சொன்னாங்க, மரணிச்சா அவன் நரகவாசி. மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்காக வேண்டியும் இல்லை, அண்டை வீட்டார் கோடீஸ்வரர் என்றதுக்காக வேண்டியோ, அண்டை வீட்டாரை வச்சு அதை வச்சு அவரை வச்சு இப்படி செய்யலும் அப்படி செய்யலும் ஒன்றும் இல்லை. என்னை ரப்ப திருப்திப்படுத்தணும், அதனால் நான் அண்டை வீட்டானோட ஒத்துமையாக இருக்கிறேன். மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது ஊரில் நாம் ஒத்தருக்கொத்தர் ஒத்துமையாக அன்பா பண்பா வாழ்றதே எமது முன்னேற்றத்துக்கு காரணமாகும். அப்படியான நல்ல தன்மைகள் நிறைந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் பின்னதாக அவர் தம்முடைய சீடரை சந்திக்க செல்கின்றார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜன்னல்களெல்லாம் பூட்டிவிட்டு அங்கே கதவுகளையும் பூட்டிவிட்டு பயந்து ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி. கிறிஸ்து அவர்களை பார்த்த பொழுது முதலாவதாக என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 24:34 சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் என்றார். பயத்தோடு திகிலோடு காணப்பட்டவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் என்றால் அதுக்கு எபிரேய சொல் ஷாலோம் என்பதாகும். அதே அர்த்தம் என்ன தெரியுமா? ஆம், தமிழிலே நாங்கள் அதனை சாந்தி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அமைதி என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதனுடைய பொருள் என்ன? ஆம், உதாரணத்துக்கு நீங்கள் கிணற்றிலே பார்க்கலாம், அடியிலே அங்கே தூசிகள் படிந்து காணப்படும் அல்லவா. ஒரு கல்லை எடுத்து அதில் போடுவீர்கள் என்று சொன்னால் அந்த தூசிகள் அந்த தண்ணீரோடு கலந்து அந்த தண்ணீரானது கலங்கி போய்விடும். ஆனால் சில மணித்தியாலங்கள் சென்றதின் பின்னதாக அங்கே தெளிவான நீர் நமக்கு தென்படும், ஆனால் தூசிகள் அடியிலே படிந்து தான் காணப்படும். அதுதான் ஷாலோம் என்கிற வார்த்தை, சமாதானம் என்ற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியை விட்டு நாங்கள் போகும் வரைக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் துன்பமும் துயரமும் நோய் நொடிகளும் நம்மை விட்டு அகலப்போவதில்லை. அது நம்முடனே பயணித்து கொண்டு தான் இருக்கும். அதன் மத்தியிலேயும் மனதிலே ஒரு அமைதி, மனதிலே ஒரு நிம்மதி, மனதிலே ஒரு சமாதானம், அதனைத்தான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த அமைதியைத்தான் அந்த சீடத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான கடவுளுடைய மக்களே, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாலும் கூட பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. ஆம், கிறிஸ்துவனுடைய பின்னடியார்களாகிய அந்த சீடர்கள் அவர்கள் பயந்து போய்த்தான் காணப்பட்டார்கள். அதன் பின்னதாக நீங்கள் பார்க்கலாம், அந்த சீடர்கள் சமய தலைவர்களுக்கும் அங்கே காணப்பட்ட மக்களுக்கும் அவர்கள் பயந்து தான் காணப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தீரவே இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றின பின்னடியார்களை கொலை செய்தார்கள். ஸ்தேவான் போன்ற வாலிப தம்பிமார்களையும் கூட அங்கே படுகொலை செய்தார்கள். துன்பம் மாறவில்லை, துயரங்கள் மாறவில்லை. ஆனாலும் கிறிஸ்து அவர்களுக்கு வேண்டிய மன அமைதியை கொடுத்தவராக காணப்பட்டார். அப்படியானால் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள நமக்கு ஒரு உன்னத பலன் தேவை அல்லவா? அந்த பலன் யாரிடத்தில் இருக்கிறது? கடவுளிடம்தான் காணப்படுகிறது. ஆகவே அந்த கடவுளே நமக்குள் வந்தால் மாத்திரமே நம்மளால் என்ன செய்ய முடியும்? எந்த புயல் போன்ற போராட்டங்களுக்கும், ஆம், எவ்வளோ பெரு வெள்ளம் போன்ற பிரச்சனைகளுக்கும், ஆழி போன்றதான துயரங்களுக்கும் எங்களால் முகம் கொடுக்க முடியும். இந்த நாட்களில் பாருங்கள் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம் வந்து விட்டால் போதும், ஒரு மன அழுத்தம் வந்து விட்டால் போதும், எவ்வளோ சீக்கிரமாக தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் தவறான தீர்மானங்கள் எடுத்து தவறான பாதைகளுக்குள் போய் விடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும் அல்லவா? நமக்கு அமைதி இல்லை என்று சொன்னால் சில வேளைகளிலே எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்லாம் காரசாரமாக இருக்கிறது அல்லவா? மற்றவர்களுடைய மனங்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை மனதார அள்ளி வீசி விடுகிறோம் அல்லவா? காரணம் என்ன? நமக்கு நிம்மதி இல்லாதபடினால், மன அமைதி இல்லாதபடினால் மற்றவர்களுடைய மன அமைதியை கெடுத்து விடுகிறோம். பிரியமான கடவுளுடைய மக்களே,
இதோ கிறிஸ்து அன்றைக்கு அந்த சீடர்களுக்கு சொல்கின்றார், உங்களுக்கு சமாதானம், ஆம் என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக, உலகம் சொல்லுகின்றதே அந்த சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஆம், அது ஏன் கிறிஸ்து என்னுடைய சமாதானம் என்று சொன்னார்? பாருங்கள், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே காட்டி கொடுக்கப்படுகிறார். அதன் பின்னதாக அவர் சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். ஆனால் அவருக்குள் காணப்பட்ட சமாதானம் அகலவே இல்லை. ஆகவே தான் அவரால் என்ன சொல்லக்கூடியதாக இருந்தது? பிதாவே, கடவுளே, இறைவா, இவர்களை மன்னித்து விடும். ஆம், அவருக்குள் அமைதி காணப்பட்டது. அவரை சிலுவிலே அறிந்தவரை குறித்து பொறாமையோ எரிச்சலோ கோபமோ வன்மமோ அவரிடத்தில் தலை தூக்கவில்லை. பிரியமான கடவுள் மக்களே, மலர்ந்த இந்த புதிய நாளிலும் கூட நீங்களும் கூட சொல்லுவீர்களா, இயேசு கிறிஸ்துவே, உமக்குள் காணப்பட்டதான அந்த அமைதி, அந்த சமாதானத்தை நீர் எனக்கும் தாரும். நீர் அப்படித்தானே சொல்லிவிட்டு போயிருக்கிறீர். என்ன, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகின்ற சொன்னீர் அல்லவா? ஆம் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும். அப்பொழுது என் வாழ்க்கையில் என்ன புயல் வரட்டும், ஆம் என்ன பெரு வெள்ளங்கள் வரட்டும், என்னத்தான் ஆழி போன்றதான துயரங்கள் வரட்டும், அதன் மத்தியிலையும் என்னாலும் அமைதியாக வாழ முடியுமே. அந்த அமைதியான அந்த உணர்வை, அந்த உணர்ச்சியை எனக்குள்ளும் தந்துவிடும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே பிரார்த்தித்து கேட்டு பாருங்கள். அவரே அந்த சமாதானத்தை உங்களுக்கு தந்து விடுவார். இதன் குறித்து ஆழமாக தியானித்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.